கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான புதிய மாதத்தின் முதலாவது நாள் அதிகாலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படியாக அவருடைய பாதத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இம்மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. இம்மாதத்திலே நம்முடைய நெருக்கங்களை மாற்றி தேவன் அற்புதங்களை காணச் செய்வாராக. இவ்வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு புதிய பலனை, புதிய நம்பிக்கையை கொடுப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே நம்மையும் இவ்வாக்குத்தத்த ஆராதனையும் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். முழங்கால் படித்து ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாடுகின்ற தேவ ஜனமே, தேவாதி தேவன் இந்த வருடத்திலே துவங்கின நாள் முதல் இந்நேரம் வரைக்கும் நமக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகிற விதங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடத்தில் 4 மாதங்கள் தேவன் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த மாதத்திலே பல்வேறு நெருக்கங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், இவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தியதற்காக, நம்மை தைரியப்படுத்தியதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பட்டிருக்கிறதற்காக, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலும் இம்மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இவ்வாராதனையை நமக்கென்று ஆசீர்வதித்து தரும்படியாக தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். மகா கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிழ்ச்சிகரமான புதிய மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு தேவன் இருந்து வழிநடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை சுவாமி. உம்முடைய கிருபை மேலானது, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தேவன் இந்த வருடத்தில் 4 மாதங்கள் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறீர்.
உங்களுடைய வாக்குத்தத்தங்களின்படி எங்களை வழிநடத்தியிருக்கிறீர், எங்களை போஷித்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நெருக்கத்து நேரத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் எங்களுக்கு கொடுத்த பதிலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தேவன் கொடுத்த பலத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை இம்மாதம் முழுவதும் என்றென்றும் எங்களோடு இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த வாக்குத்தத்த ஆராதனையை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆராதனை முழுவதுமாக காணப்படுவதாக. உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர உதவி செய்வீராக. குறிப்பாக தாகத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தர் எங்களுக்காக இந்த மாதத்திலே என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்ற எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய பாதத்திலே தன்னுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வாறாதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்க கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அவர் ஒருபொழுதும் எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு பெரிதான நம்பிக்கையுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை அமைய எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற சத்தியத்தின் வாயிலாக எங்கள் தேவன் எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உடையவைகளே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள 41வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 41. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திருந்தே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. இந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் பாடுவோம். 41வது பாடல். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரமாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரமாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளி மான்களை போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளி மான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம்
கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த உதடும் உந்தரை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த உதடும் உந்தரை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கும். வேதனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. வானம் பூமி யாவும் படைத்தீர். பானம் திறந்தே தோன்றிடுவீர். வானம் பூமி யாவும் படைத்தீர். வானம் திறந்தே தோன்றிடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல். துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. நின்றவாறே முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் நின்றவாறே முறையாக வாசிப்போம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசதிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு
கர்த்தர் சமீபமாய் இருந்து நல்முண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை பரிசுத்த சதா காலங்களிலேயும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். வேத பகுதி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமக்கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயந்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாள் மே தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உழைப்பாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே உழைப்பாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை கடந்த மாதம், ஒருவேளை இதுவரைக்கும் உழைக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டாலும், பல்வேறு கேள்விக்குறிகளோடு கலக்கங்களோடு நீங்கள் இருந்தால், உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே தோன்றுவிட வேண்டாம். இந்த நாள் உழைப்பாளர்கள் தினமாக இருக்கிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் விளங்கும்படி இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய பலனை நிறைவாக ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென். இந்த மாதத்திலே தேவன் நமக்கென்று கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் நாம் முறையாக வாசித்த சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் திருவசனம். சங்கீதம் 34:15. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று நம்மை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தத்தின் மீது உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த உங்களுடைய வாக்கிற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய நல்வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் என்று ஆண்டுடைய பாதத்திலே அதிக விண்ணப்பங்களோடு நாம் காத்திருப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி வர உதவி செய்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் எங்கள் தேவன் இந்த மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவேன் என்று கொடுத்திருக்கின்ற இந்த நல்வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்கின்ற வார்த்தை எங்கள் தேவன் கொடுத்திருக்கிறீரே. உண்மையாகவே இந்த மாதத்திலே இவ்விதமான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் தேவனுடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பலன்களை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யும். அடியரை மறைத்து உம்மை வெளிப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு காணப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள விரும்பியும் அசதியினாலே ஒருவேளை உடைய பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபையை எங்கள் தேவன் தந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு புது பலன் பெற்றவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் அனைவருக்கும் எங்கள் தேவன் கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறி போகட்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் மாறி போகட்டும் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மீது எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கின்றீர் என்ற ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பிள்ளைகளே, என்னுடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ஏன் நீதிமான்கள் மீதுதானே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு நீதிமானோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். உண்மையாகவே பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நற்கிரியைகளினால் அல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கி இருக்கிறார். வேத புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த இரண்டு வசனங்களிலும் குறிப்பாக பார்க்கிறோம், நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின அவருடைய தூய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே
நாம் அவர் மீது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அளவற்ற விசுவாசத்தினாலே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை கொண்டு, கீழ்ப்படிதலோடு அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உள்ள அந்த பலியினாலே, ஏக பலியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்தருளிய நீதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் நமக்கு தந்தருளிய இந்த நீதியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இதை குறித்து நாம் வருகின்ற ஓய்வு நாளிலே நாம் இதை அதிகமாக தியானிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பலன்கள் என்ன என்றுதான் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சாலமோன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஹல்லேலூயா! முதலாவது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பலன், உயர்ந்த ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே உயர்ந்த ஆகாரம் பெற்றுக்கொள்கிறோம். உயர்ந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகின்றோம். ஒருவேளை நமக்கு இது ஒரு ஏளனமாக, ஒரு பரிகாசமாக இருக்கலாம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்படுகின்றேனே, எந்தவித வருமானமும் இல்லாமல் நான் இருக்கின்றேனே, இந்த மாதத்தை எப்படி நான் கடந்து போகின்றேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி போஷிப்பேன், நாங்கள் எப்படி போஷிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கின்றேனே. உயர்ந்த ஆகாரத்தை ஆண்டவர் எப்படி கொடுப்பார் என்றால், உண்மையாகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடந்த ஓய்வு நாளிலே விசுவாசத்தின் 3 சோதனை குகைகளை நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான ஒரு சிந்தனை ஏற்படலாம். நாம் இதை ஜெயிப்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் 3 சோதனை குகைகளையும் நாம் ஜெயித்தால் மாத்திரமே எதிர்மறை சிந்தனைகள், விசுவாசத்திற்கு எதிராக எதிர்மறை வார்த்தைகள், எதிர்மறை நிகழ்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்து நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே உயர்ந்த ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், உயர்ந்த போஜனத்தை கொடுக்கின்றார். பசியினால் வருந்த விடார், உண்மைதான். ஆனால் பசியினால் வருந்த விடாமல் நமக்கு ஆகாரத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அது நமக்கு உயர்ந்த போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி என்றவுடன் நமக்கு உடனே தெரியும், ஆண்டவர் காகங்களை கொண்டு எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் போஷித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்கின்ற ஒரு சூழலை எலியா தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் விட்டுவிடவில்லை. தன்னை அண்டிக் கொள்ளுகிற தேவ மனுஷனை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரே தன்னுடைய தீர்க்கதரிசியை கேரீத் என்கின்ற ஆற்றண்டையிலே கடந்து செல்லும்படியாக, அங்கு ஒளித்துக் கொண்டிருக்கும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடித்துக்கொள், உன்னுடைய பசியை ஆற்றும்படியாக நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலவே
6ஆம் வசனம் சொல்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை போஷித்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியை போஷித்த தேவன் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகின்ற, அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதே 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆனால் தேவன் எலியா தீர்க்கதரிசியை கைவிடவில்லை. உடனடியாக இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார். சாரிபாத் என்கின்ற ஒரு ஊருக்கு போ, அங்கு உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சாரிபாத் என்னும் ஊருக்கு எலியாவை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அங்கு சென்ற பிறகு எலியா தீர்க்கதரிசியும் போஷிக்கப்படுகிறார். அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு கடைசி நேர ஆகாரத்தை தன்னுடைய மகனோடு சாப்பிட்டு விட்டு செத்து போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த விதவையும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாக போஷிப்பதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த குடும்பமும் பிழைக்கப்படுகிறது, எலியாவும் போஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவளும் அந்த ஸ்திரீயும் இவனும் எலியா தீர்க்கதரிசியும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் உங்களை கைவிடுவதில்லை. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவரால் அவருடைய இரத்தத்தாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே அவர் நம்மை பசியினால் வருந்த விடார், மாறாக உயர்ந்த ஆகாரத்தினாலே நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஆகாரத்தினாலே நம்மை திருப்தியாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்திலே 18ஆம் 19ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நாம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கொள்ளை நோய் பஞ்சத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படலாம். வருகாலங்களில் இன்னும் கொள்ளை நோய் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தால் தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகிறவர்களை விட பஞ்சத்தினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவரால் நீதிமான்களாக்கப்பட்ட நம் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும் பொழுது நம்மை ஒருபொழுதும் பசியினால் வருந்த விடார், மாறாக உயர்ந்த ஆகாரத்தினால் தேவன் நம்மை போஷிப்பார். எலியாவை காகங்கள் கொண்டு போஷித்தாரே, அதே போல நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து கட்டாயம் ஆண்டவர் நம்மை போஷிப்பார். வேதத்திலே சிம்சோன் சொல்லுகின்ற ஒரு விடுகதையை நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணமும்
பலமான இடத்திலிருந்து மதுரமும் வரும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது சிங்கத்தின் வாயிலிருந்து தேன்கூட்டை எடுத்த அந்த சிம்சோன் இந்த விடுகதையை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து நமக்கு ஒருவேளை உதவி வராமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து நாம் ஒருவேளை இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் மூலமாக நாம் போஷிக்கப்படுவோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம். நாம் யாரை நம்பினோமோ அவர்களே ஒருவேளை நெருக்கத்திலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களும் காணப்படலாம். இக்கட்டான ஒரு நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எலியா தீர்க்கதரிசியை காகங்கள் கொண்டு போஷித்தது போல நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவன் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷிக்கும் பொழுது அந்த ஆகாரம் சாதாரண ஆகாரம் அல்ல, அந்த போஜனம் சாதாரண போஜனம் அல்ல, அது உயர்ந்த ஆகாரமாக உயர்ந்த போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற பலன் என்ன? கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கின்ற இரண்டாவது பலன் என்ன என்று பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஹல்லேலூயா! இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். முதலாவதாக உயர்ந்த ஆகாரத்தை தேவன் கொடுக்கின்றார். இரண்டாவதாக உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினால், உயர்ந்த ஆகாரத்தினால் நாம் திருப்தி ஆகிறது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு வாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 25 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் காப்பாற்றின விதத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். லோத்து தன்னுடைய கண்களை நம்பி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களை அவர் தெரிந்தெடுத்து போனது தன்னுடைய சொந்த கண்களை நம்பி செழிப்பாய் இருக்கிறது என்று நம்பி சோதோம் குமோரா பட்டணங்களை தெரிந்தெடுத்து அங்கு சென்று குடியிருக்க சென்றது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த பட்டணத்தார் துன்மார்க்கராய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட துன்மார்க்கராய் இருக்கிறார்கள்? அந்த பட்டணங்களை அழித்து போட வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய துன்மார்க்கம் வானபரியந்தம் எட்டுகிறதாக பார்க்கிறோம். சோதோம் குமோரா பட்டணங்களை அழிப்பதற்கு தேவன் தன்னுடைய கரங்களை நீட்டும் பொழுது அங்கு இருந்த லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கு சோதோம் குமோரா பட்டணங்களை அழிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அங்கு லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பட்டணத்தை விட்டு வெளியேறும்படியாக துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களே இவருடைய கரங்களை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தாமதம் பண்ணாமல் நீ அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதும் லோத்து கேட்கிறார், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, அவ்வளவு அந்த பெரிய மலை மேல நான் ஏறி போக முடியாது, அந்த ஊர் இருக்கிறது,
அந்த சின்ன ஊர்ல போய் நான் என்னுடைய குடும்பத்தாரும் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க என்று சொல்லக்கூடிய 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அந்த ஊரை அழிப்பதற்கு ஆண்டவர் திட்டம் கொண்டிருந்தார். ஆனால் இங்கு லோத்து வேண்டிக் கொண்டபடியே அந்த ஊரை அழிக்காதபடிக்கு, சோவார் என்கின்ற ஊரை அழிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். 22ஆம் வசனத்தை சொல்கிறார், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். லோத்தும் அவருடைய வீட்டாரும் அந்த சோவார் என்கின்ற பட்டணத்திற்கு போய் சேரும் மட்டும் நான் இந்த சோதம் குமாரா பட்டணங்களை அழிக்க முடியாது என்று அங்கு அவருடைய தேவதூதர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது என்ன? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தேவன் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற காரியம் உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, லோத்துவிற்கு தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தார். ஒருவேளை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினதாக நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் அது சரிதான். ஆபிரகாமை நினைத்து, தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை நினைத்து லோத்துவையும் அவருடைய வீட்டாரையும் காப்பாற்ற ஆண்டவர் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருபுறம் ஆபிரகாமின் நீதி இருந்தாலும் மறுபுறம் லோத்துவினுடைய நீதியும் இருக்கிறது. லோத்தும் நீதிமானாக இருக்கின்றார். வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க. ஒருவேளை அங்கு ஆதியாகமத்திலே லோத்துவினுடைய நீதியை குறித்து சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் பேதுரு எழுதும் பொழுது லோத்துவினுடைய நீதியை குறித்து எழுதுகிறார். அங்கு நடைபெறுகின்ற சோதோம் குமோரா பட்டணங்களிலே நடைபெறுகிற அக்கிரமங்களை லோத்துவினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி அக்கிரமங்களை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நீதிமானாக லோத்து காணப்படுகின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். அழிவிலிருந்து மீட்டு, இக்கட்டிலிருந்து மீட்டு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். லோத்துவினுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்த தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற சமயங்களில் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை முறியடிப்பதற்கு எத்தனையோ சோதனை குகைகள் இருக்கலாம். அத்தனை சோதனை குகைகளையும் நீங்கள் கடந்து வந்து விடுங்கள். ஏனென்றால் நமக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா! நமக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு வாக்கு பண்ணினார், அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினால் ஒருபோதும் ஆண்டவர் பசியினால் நம்மை வருந்த விடார். உயர்ந்த ஆகாரத்தினால் நம்மை திருப்தியாக்குகின்றார். இரண்டாவதாக, இக்கட்டிலே நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். முறையாக வாசித்த அந்த சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா! எவ்வளவோ துன்பங்கள் வரலாம். 17ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்.
இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான், உபத்திரவ காலத்துல தான் நம்ம இருக்கிறோம், நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் வாக்கு பண்ணுகின்றார், என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உயர்ந்த ஆகாரத்தை கொடுத்து போஷிப்பார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 36ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோபுவின் சிநேகிதனாகிய எலிகு மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். இறுதியாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் நம்மை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருப்பதனாலே நமக்கு கிடைத்த பலன்கள், உயர்ந்த ஆகாரத்தினாலே நாம் திருப்தி ஆகிறோம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகின்றோம், இறுதியாக உயர்ந்த அந்தஸ்தை சோதரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உயர்ந்த அந்தஸ்தை நாம் சோதரித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, சிறுமைப்படுகின்ற ஒரு நாட்கள் தான், எவ்வளவோ நெருக்கப்படுகின்ற ஒரு நாட்கள் தான். எனக்கு எப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? யோபுவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். எலிகு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு யோபுவை பார்க்கும் சொல்லுகிறார். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உங்களுடைய போஜன பந்தி எப்படி இருக்கும்? கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக காணப்படுகின்றார். யோபுடைய முந்தின வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோபு 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவராக காணப்பட்டார். 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது யோபு பட்டண வீதியில நடந்து போகும் பொழுது வாலிபர்கள்லாம் யோபுவை கண்டு பயந்து ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர்கள் யோபுவை பார்த்தவுடன் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோர்கள் எல்லாம் பேசுவதை நிறுத்தி விடுவார். இவ்வளவு பெரிய மரியாதை யோபுவின் மீது வைத்திருந்தார்கள். யோபு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே இந்த அந்தஸ்துகளையும் முழுவதுமாக யோபு இழந்து போய்விட்டார். நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். யோபு 30ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்கிறது, இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். யாரெல்லாம் பயந்து ஓடுனாங்களோ இப்போ யோபுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். யோபுடைய சரீரம் முழுவதுமாக வியாதியால் நிறைந்திருக்கிறது. ஆகாரத்தை உட்கொள்ள முடியவில்லை. அநேக வாதைக்கு உட்படுகிறார். அநேக எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இந்த சூழ்நிலையில அவருக்கு முன்பாக பயந்திருந்தவர்கள் இப்பொழுது பரிகாசம் பண்ணுகிறார்கள். 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானே, அருவருத்து என்னை நட்புறமாகி என் முகத்துக்கு முன்பாக பேசுவார்கள். இப்பொழுது யோபுவின் முகத்துக்கு முன்பாக துப்புகிறதை பார்க்க. உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவர் அனைத்தையும் இழந்து போனவராக மனிதர்கள் முன்பதாகவே தாழ்த்தப்படுகிறார். ஆனால் எலிகு மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்வார். யோபுவே, உம்மையும் அப்படி
அப்படி செய்வார். உண்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆண்டவர் செய்தாரா? செய்தார். யோபு 42ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா உறவுகளும் மறுபடியுமாக வந்து யோபுவுக்கு வெள்ளியையும் தங்கங்களையும் காணிக்கையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் ஒருவேளை சிறுமைப்பட்டிருப்பது உண்மைதான். நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். இப்பொழுது சிறுமைப்பட்டிருப்பது உண்மைதான். ஒரு போனவர்களாக காணப்படலாம். நமக்கே ஒருவேளை குற்ற உணர்ச்சி இருக்கலாம். எந்த ஒரு வருமானமே இல்லையே, என்னுடைய குடும்பம் எப்படி என்னை பார்ப்பார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கலாம். இந்த சிறுமையின் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு உயர்ந்த அந்தஸ்து இதனால்தான் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில உருவாகலாம். அந்த குகையை தாண்டி வந்துருங்க. எதிர்மறையான வார்த்தைகள் ஒருவேளை நம்முடைய விசுவாச பயணத்தை குலைத்து போடலாம். அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுங்க. எதிர்மறையான நிகழ்வுகள் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுங்க, முற்றிலுமாக எதிர்மறையாகவே காணப்படலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசத்தின் சோதனை குறைகளை நீங்கள் கடந்து வந்துருங்க. கட்டாயம் நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமொழி அவருடைய இருந்ததும் இல்லை, ஒரு பொழுதும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தாரு. பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவனால் நீதிமான்களாக்கப்பட்ட நம் ஆண்டவர் சொல்கிறார், உயர்ந்த ஆகாரத்தினால் போஷிப்பேன். குறைவுகளின் மத்தியிலே உயர்ந்த ஆகாரத்தினால் கர்த்தர் போஷிப்பார். நெருக்கங்களின் மத்தியிலே உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். சிறுமையின் மத்தியிலே உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். சிந்தனைகளை நம்ப வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை முழுவதுமாக நம்புங்கள். அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் பிரமிக்கத்தக்க விதமாக இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கொடுக்கின்ற பலன்கள், உயர்ந்த ஆகாரம், உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அந்தஸ்து. பிரியமானவர்களே, வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாறினார். அவர் அப்படியே நிறைவேற்றுவார். தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின்படி நம்மை வழிநடத்துவாராக. நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே சரியாக 9 மணிக்கு ஸ்கைப் மூலமாக உபவாச ஆராதனை நடைபெறும். அந்த லிங்க் அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறேன். மறுபடியுமாக அதை அனுப்புவேன். அந்த லிங்க் வாயிலாக நீங்கள் உபவாச ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
அந்த வேளையிலே அடியேன் யாரையெல்லாம் ஜெபிக்க சொல்லுகிறேனோ அவர்கள் உங்களுடைய இல்லங்களிலிருந்தே ஜெபிக்க முடியும். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுப்பார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஐக்கிய கூடுகை மற்றும் இளம் நீதியாட்கள் கூடுகை, அதில் 2 பேர் கலந்து கொண்டார்கள். இவையெல்லாம் ஸ்கைப் மூலமாக நடைபெற்றது. எல்லோரும் இணைந்து ஜெபித்தோம், ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே இன்று சரியாக காலை 9 மணிக்கு உபவாச ஜெபம் ஸ்கைப் மூலமாக துவங்கும். ஆகவே பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயன்பாட்டை குறித்து ஒருவேளை நீங்கள் அறியாதிருந்தால் முன்பதாகவே 8 மணிக்கெல்லாம் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு அதை விசாரித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து உபவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வார். ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள் எல்லோரும் இந்த உபவாச கூடுகையிலே பங்கு கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள 319வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 319. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பாடல் எண் 319. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடல். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு கலங்கிடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம், ஆத்துமா, ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம், ஆத்துமா, ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர்,
நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கருத்திலே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் அவருடைய கிருபையினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினால், இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே தேவன் ஒருபோதும் நம்மை பசியினால் வருந்த விடார், உயர்ந்த ஆகாரத்தினால் நம்மை திருப்தி ஆக்குவார். தேவன் ஒருபோதும் நம்மை இக்கட்டுகளுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்கின்றார். தேவன் ஒருபொழுதும் நம்மை நாம் சிறுமைப்படுவதற்கு அனுமதிப்பதில்லை, உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை நிலைநிறுத்துகின்றார். பிரியமானவர்களே, உயர்ந்த ஆகாரம், உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அந்தஸ்து தேவன் இவைகளை வாக்கு பண்ணுகின்றார். விசுவாசத்தோடு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிழ்ச்சிகரமான இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய பாதத்திலே அமரும்படியாக நீர் கொடுத்த உன்னத சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் மூலமாக தேவன் கொடுக்கின்ற பலன்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதாக, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எங்கள் தேவன் உயர்ந்த ஆகாரத்தினால் போஷிப்பதற்காக, உயர்ந்த அடைக்கலத்தை தருவதற்காக, உயர்ந்த அந்தஸ்தில் நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் ஒருபோதும் எங்களை பசியினால் வருந்த விடீர், ஒருபோதும் இக்கட்டுகளுக்கு எங்களை ஒப்புக்கொடீர், ஒருபோதும் நாங்கள் சிறுமைப்படுவதற்கு எங்கள் தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்கியத்தை உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆம் தகப்பனே, இம்மாதத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இறங்குவீராக. கடந்த மாதம் முழுமையுமே தகப்பனே, ஊரடங்கு நிமித்தமாக எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் காணப்பட்டோம். இந்த மாதத்திலே உங்களுடைய கிருபையினாலே அதிலே ஒரு தளர்வை எங்கள் தேவன் தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய குடும்பத்திற்காக உழைப்பதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைய தினம் உழைப்பாளர்கள் தினமாக இருக்கிறது ஐயா. இந்த நாளிலே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உழைக்கின்ற அனைவர் மீதும் தங்கியிருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய வாழ்விற்காக உழைக்கின்ற உடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த மாதத்திலே ஊரடங்கில் ஒரு தளர்வு ஏற்பட உதவி செய்யும். கொள்ளை நோயை நீர் நிறுத்தினால் மாத்திரமே நாங்கள் தளர்வை பெற்றுக்கொள்ள முடியும் சுவாமி. எங்கள் தேசத்திலிருந்து, இந்த உலகத்தின் அனைத்து நாடுகளிலிருந்து எங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்ட இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அப்புறப்படுவதாக சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, நீர் உங்களுடைய கரத்தை நீட்டினால் போதும் சுவாமி. எங்களுடைய தேசத்திலிருந்து, உலகத்தின் அனைத்து தேசங்களிலிருந்து இந்த வாதை நிறுத்தப்படுமே, இந்த வாதை முற்றிலுமாக நீங்கி போகுமே. கிருபையாக இறங்குவீராகப்பா. தகப்பனே, நீர் கொள்ளை நோயை முற்றிலுமாக அகற்றினால் மாத்திரமே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் நடமாட முடியும். எங்களுடைய இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்ப முடியும். மறுபடியும் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் உழைக்க முடியும்.
எங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயல்பு நிலை திரும்பட்டும் ஐயா. விரைவிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான உன்னதமான வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களை காண செய்கிறாக. உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அனைவருடைய கைகளின் பிரயாசம் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய கல்வி எல்லாவற்றிலும் தேவ ஞானம் விளங்குவதாக. உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சுகபலன் ஆரோக்கியத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்யும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கும் அனைத்து நன்மைகளையும் உம்முடைய கிருபையினாலே சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறாக. இம்மாதம் உம்முடைய கிருபையினாலே சந்தோஷமும் சமாதானமும் தெய்வீக ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு மாதமாக காணப்படுவதாக. எங்கள் தேவன் எங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து வழிநடத்தி வருகிற தயவிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தில் எங்கள் தேவன் அமிதமாகவே வழிநடத்த போவதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் காக்கப்பட்டு, உம்முடைய கிருபையினாலே நீர் கொடுக்கும் பலன்களினாலே நாங்கள் திருப்தியாக உதவி செய்கிறாங்க. தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்களை மாற்றும் சுவாமி. மன குழப்பங்களை மாற்றி கொடுமையா, கேள்விக்குறிகளை மாற்றி கொடுமையா. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். கர்த்தர் என் மீது கண்ணோக்கமாய் இருக்கின்றார். அவர் என்னை நித்தமும் நடத்துவார். அவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக வளரத்தக்கதான கிருபையை கொடுக்கிறார். இன்னும் விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகள் பெருகத்தக்கதான கிருபையை எங்கள் தேவன் தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பராமரிப்புக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவரோடும் எந்நாளும் நீங்காமல் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இம்மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் அவருடைய தூய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். நம் யாவரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு விசை நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலை அந்த பல்லவி மாத்திரம் நாம் பாடலாம். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்,
சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.